கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக அந்த அதிக கூட்டம் காரணமாக நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த உயிரிழப்பிற்கு பிறகு நடிகர் விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் மேற்கொண்டிருந்த அந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட 41 பேரின் உயிரிழப்பு தொடர்பாக விஜய் பெரிய அளவில் எந்த விளக்கமும் வழங்காமல் இருந்தார். பெரிய அளவில் அவர் வீட்டை விட்டு வெளியிலும் செல்லவில்லை. தன்னுடைய நீலாங்கரை வீட்டுக்கும் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கும் மட்டும் ஒரு முறை சென்று வந்தார். அதற்கு இடையிலே சில இழப்பீடுகளை அறிவித்து இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு தன்னுடைய ஒரு பதிவை மட்டும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக தன்னை நோக்கி முன்வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையிலே கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் கொண்ட காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியிலே விஜய் தன்னுடைய வழக்கமான பாணியில் இல்லாமல் மிகவும் சோர்வோடு தளர்வோடு பேசக்கூடிய வகையிலே ஒரு சில இடங்களிலே நான் அழுதழுக்க பேசக்கூடிய வகையிலாக அந்த காணொலி இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லும் பொழுது, ஏற்கனவே ஏறக்குறைய 5 மாவட்டங்களில் நான் என்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டேன். ஆனால் எங்கேயும் இது போன்ற ஒரு குளறுபடி ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. கரூரில் மட்டும் என்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? கரூர் மக்கள் இந்த உண்மையை அறிவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த உண்மையை அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கரூரில் அந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்ன என்பது கரூர் மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். உண்மையிலேயே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே முன்வந்து பேசக்கூடிய அந்த கருத்துகள் கடவுளே இறங்கி வந்து பேசுவது போன்று எனக்கு தெரிகின்றது என்ற ஒரு தகவலை விஜய் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சரை குறிப்பிட்டு சிஎம் ஸ்டார் அவர்களே, உங்களுக்கு என்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை நீங்கள் நேரடியாக சந்தித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ நான் இருப்பேன். ஆனால் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் மீது, என்னுடைய கட்சிக்காக சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடியவர்கள் மீது நீங்கள் அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நீங்கள் கைவிட வேண்டும். என்னோடு நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தால் என்னை நீங்கள் வந்து சந்திக்கலாம். நான் வீட்டில் இருப்பேன், இல்லை என்றால் அலுவலகத்தில் தான் இருப்பேன் என்று முதலமைச்சரை நோக்கி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் நடந்த பொழுது எல்லா கட்சி தலைவர்களும் அதிமுக, திமுக என்று ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள். உயிரிழந்து போன உடல்களை எல்லாம் உடனடியாக வீடுகளுக்கு அனுப்பி